இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். 3வது மொழி பாடத்தில் தேர்ச்சி பெற்றால்தான் 10வது பொது தேர்வில் பாஸ் என சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. இது 2027-2028 ஆண்டில் நடைமுறைக்கு வருகிறது. தமிழக வெற்றிகர தலைமையிலான அரசில் இடது கம்யூனிஸ்ட் அமைச்சர் பதவியை வாங்கும் சூழல் வரும். தலித் தொகுதி ராமச்சந்திரன் அமைச்சர் ஆகலாம் என இடது கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். எப்படியோ தொழிலாளருக்கு நல்லது செய்யுங்கள். கரூர் கோவில் நிலம் விவரம் கேட்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. கிருஷ்ணகிரி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 73 பேர் கைது. இவர்களை உடனடியாக நாடு கடத்த வேண்டும். இந்தியாவில் சட்டவிரோத காரியங்களை இவர்கள் ஈடுபடுவார்கள். கைது செய்து இங்கேயே வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். உடனே நாடு கடத்த வேண்டும் வங்கதேசத்தினரை. அந்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் முன்னுரிமை கார்டுதாரர்களுக்கு தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய அரிசி மானிய நிலுவை 541 கோடியே 27 லட்சம் ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என அமைச்சர் வெங்கடரமணன் கூறியுள்ளார். 200 கோடி ரூபாய் கடன் வாங்கியும் சிஎம்டிஏவுக்கு நிதி நெருக்கடி. கைவிடப்படும் வடசென்னை வளர்ச்சி திட்டங்கள். எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து பெரம்பூருக்கு 1013 கோடி ரூபாயில் திட்டம். முதல்வர் விஜய் உத்தரவு. கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில் பூங்காவில் சிப்காட் உருக்காலையில் பாய்லர் வெடித்து தொழிலாளி பரிதாப பலி. 9 பேர் அட்மிட். வணக்கம்.